இன்னும் இயேசு மரிக்க போகல. இயேசு கல்வாரி சிலுவையில இருக்கிறது தான் சிலுவையின் உச்சகட்டம். இது அன்பின் உச்சகட்டம். அங்க மரிக்கிறதன் மூலமாக மனித குலத்தை அவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை எங்க காட்டுறாரு? சிலுவையில தான் காட்டுறாரு. ஆனா அதுக்கு முன்பாகவே என்ன சொல்றாரு? நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல, நான் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள அவர் செட் பண்றாரு. 3 வருஷம் ரொம்ப அன்புள்ளவரா இருந்திருக்கிறாரு. அதை சீஷர்கள் பார்த்திருக்காங்க. இப்போ இயேசு கொஞ்ச நேரத்துல இப்போ போறாரு. இதெல்லாம் பேசுறதுலாம் இன்னும் சில மணி நேரங்கள்ல இயேசு மரிக்க போறாரு. அந்த மணி நேரங்களுக்கு முன்பாக நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் சொல்றாரு. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இந்த இடத்துல பார்க்கும்போது லேயிங் அசைட் டிதமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. டிதமி அப்படின்னா லேயிங் அசைட். ஒருத்தனுடைய ஜீவனுக்காக, ஒருத்தனுடைய சிநேகிதனுக்காக தம்முடைய ஜீவனையே ஓரமா வச்சிடுறது. இன்னொருத்தருடைய நலனுக்காக நம்மளுடைய ஜீவனையே ஓரமா வைக்கிறது. எவ்வளவோ காசு செலவு பண்ணி உயிரை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றாங்க. கோடி கோடியா பணம் வச்சிருந்தா, வியாதிப்பட்டுட்டா, கஷ்டப்பட்டுட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் கோடியா செலவு பண்றாங்க. இருதயத்தையே மாத்திடுறாங்க, கிட்னிய மாத்துறாங்க, எல்லாத்தையும் மாத்துறாங்க. எதுக்கு? வாழ்றதுக்கு தான். இயேசு சொல்றாரு, தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. இயேசு மாதிரி அன்னைக்கு இயேசு ஒரு சிநேகிதர் அவ்வளவாக மனிதர்களை நேசிச்சார். நம்ம நேசிச்சாரு. தம்முடைய ஜீவனையே என்ன பண்றாரு? கொடுக்கிறார். நம்மளுக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, இத காட்டிலும் ஒரு அன்பு, அந்த அன்பை வெளிக்காட்ட முடியாது. அன்பின் உச்சகட்டம், அன்பினுடைய எக்ஸ்ட்ரீம் என்னது? ஜீவனையே கொடுக்கிறது. இப்ப நம்ம மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாவிகளா இருக்கிறோம். ரெண்டாவது நம்முடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் எல்லாம் கிடையாது. இயேசுடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். எந்த தவறும் பண்ணாதவர் அவர்தான். நம்மெல்லாம் நிறைய தப்பு பண்றோம். அதனால இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க முடியாது, நீங்களும் எனக்காக ஜீவனை கொடுக்க முடியாது, தேவையும் கிடையாது. இயேசு நம்ம எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நண்பர்னு சொல்லி பேசுறாரு, சிநேகிதர்னு பேசுறார். நிறைய நேரங்கள்ல இந்த நண்பன் அப்படின்னு பேசின உடனே அது ஏதோ ஒரு லோவர் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரியும், அதை விட ஒரு உயர்ந்த உறவு இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு நினைச்சுக்கிறோம். கிடையவே கிடையாது. இருக்கிறதுலயே நெருக்கமான உறவு நண்பர் உறவு தான். கல்யாணத்துல எல்லாம் ஏன் பிரச்சனை? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை என்னன்னா, நண்பர்களாக இல்லை. சின்ன வயசுல சொல்லிக்குவாங்க பார்த்தீங்களா, இனிமேல் நீ என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்றவாங்க. ஏன்? கோவம் வந்துருச்சு, திட்டுறாங்க, நான் பேச மாட்டேன், நீ என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு. அதே பிரச்சனை தான் அங்கேயும் நடக்குது. எல்லா உறவுகளிலும் அந்த நண்பர்களாக இருப்பது, நெருங்கி வாழ்வது நண்பர்கள் மாதிரி இருக்கிற அந்த உறவு இல்லாததுனாலதான் என்ன ஆயிருது? பிரச்சனை ஆயிருது. ஆனா இயேசு இங்க சொல்றாரு, உங்களை நான் நண்பராக பார்க்கிறேன், நீங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள். வெறும் நண்பர் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு நண்பர்னா, எனக்காக உயிரே கொடுக்கிற நண்பர். எல்லாரும் சொல்லுவாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பயுமே இருப்பாங்க, காலையில இருப்பாங்க, நைட் இருப்பாங்க, எப்பயுமே கூட இருப்பாங்க அந்த உறவுல. ஆனா இயேசு கூட இருக்கிறது மட்டும் இல்ல, நம்மளுக்காகவே மரித்தவர். அவர் தான் இயேசு. அன்புனுடைய டெஃபினிஷன் என்னது? இயேசு. அன்பை பார்க்கணும்னா எங்க போனோம்? இயேசு கிட்ட போனோம்.
இந்த உலகத்துல நிறைய நேரங்கள்ல பார்க்கும்போது அதை ஏமாந்து போயிடுற. இந்த கட்டளைகள்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இன்னும் சில மணி நேரத்துல இயேசுவை சிலுவையில் அறைய போறாங்க. கடைசியா சீசரோட போஜனம் பண்றார். போஜனம் பண்ணிட்டு இருக்கும் போது பாதியிலே எந்திரிச்சிட்டார். யோவான் 13:4 பார்க்கலாம் நீங்க. வஸ்திரத்தை கலற்றி வைத்து, இது ஏதோ அழுக்காயிரும் ட்ரெஸ், நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் அழுக்காயிரும், அதனால வேற ஒரு ட்ரெஸ்ஸா போட்டுக்குவோம். அப்படி கிடையாது. ஒன்றை காட்ட விரும்புகிறார். வேலைக்காரர்கள் ஆப்ரான் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல வேற ஒரு வஸ்திரம் போட்டிருப்பாங்க அவங்க வேலை செய்யும் போது. இயேசு தம்முடைய வஸ்திரத்தை கலற்றி வைத்து வேலைக்காரர்கள் பணிவிடை செய்யும் போது அணிகிற ஆடையை எடுத்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, எப்படி ஒரு வேலைக்காரன் எஜமானுக்கு ரொம்ப தாழ்மையா அவனுக்கு பணிவிடை செய்யறதுக்காகவே தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவரு ட்ரெஸ்ஸை மாத்தி அவனுக்கு சேவை செய்வானோ, அந்த காலத்துல அரசர்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் அடிமைகள் இருந்தாங்க. என்னன்னாலும் செய்வாங்க அவங்களுக்காக. கீழே போய் ஒரு பேசின் எடுத்து அதுல தண்ணி எடுத்து ஒவ்வொருத்தர் காலையும் என்ன பண்றாரு, இயேசு கழுவி விடுறார். இவ்வளவு நாள் ஆச்சரியத்தோட பார்த்தவர்கள் சீஷர்கள் இயேசுவை எஜமானாய் பார்த்தவர்கள், போதகராக பார்த்தவர்கள், தேவகுமாரனாக பார்த்தவர்கள். வானத்திலிருந்து சத்தம் வந்தது, இது என்னுடைய நேசகுமாரன் என்ற சத்தம் வந்தது. பேய் பிசாசுலாம் ஓடிச்சு, செத்தவங்களும் உயிரோட இருந்துச்சாங்க. இயேசு தொட்டு சுகமாக்கினார், பேசி சுகமாக்கினார், நன்மையை செய்து கொண்டிருந்தார். 5000 பேர் வந்தாலும் சரி, 15000 பேர் வந்தாலும் சரி, மீட்டிங் முடிஞ்ச சாப்பாடு எங்க இருந்து வரும்? அவர் வானத்திலிருந்து வர வைப்பார். காணா ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, தண்ணியவே திராட்சரசமா மாத்திட்டார். இவ்வளவு அற்புதங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி உலகத்திலே இருந்தது கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதன், இயேசுவை போல ஒரு மனிதன் இருக்க முடியுமா? கிடையவே கிடையாது. அவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர் இயேசு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல, அதாவது பீக்ல இருக்கார் இயேசு, உச்சத்துல இருக்கிறாரு. மக்கள் பாராட்டிட்டு இருக்கிறாங்க, ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல யாரும் போய் காலெல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. காலை கழுவிட்டு வேணா இங்க பக்கத்துல உட்காருன்னு சொல்லுவாங்க. இயேசு தம்முடைய வஸ்திரத்தை கலற்றி ஓரமா வச்சுட்டு வேலைக்காரருடைய வஸ்திரத்தை எடுத்து தரித்து கொண்டு தண்ணிய பாத்திரத்துல எடுத்து ஒவ்வொருத்தர் காலையும் கழுவி தொடக்க ஆரம்பிச்சார். பண்ணிட்டு சொல்றாரு 13வது வசனத்துல, என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். சும்மா வாயில செஞ்சிட்டு சொல்லிட்டு போகல, செஞ்சு காட்டுறார். ஒருத்தரை இன்னொருத்தர் எப்படி நடத்த வேண்டும் என்பதை காட்டுகிறார். அதுல ஒருத்தன் இயேசுவை காட்டி கொடுக்க போறான். இன்னும் சில மணி நேரத்துல முத்தம் கொடுத்து இவரை சிலுவையில் அரைச்சு கொன்றுன்றதுக்கு ரொம்ப முக்கியமான வேலை காட்டி கொடுக்கணும். அப்பதான் இயேசுவை பிடிச்சிட்டு போக முடியும். அந்த வேலையை செய்ய போறது யாரு? கூடயே இருந்து 3 வருஷம் சாப்பாடு சாப்பிட்ட இயேசுவினுடைய சீசன். இன்னொருத்தர் இருக்காரு, அவரு பேதுரு. அவரு சத்தியம் பண்ண போறாரு, சபிக்க போறாரு. இயேசுனா யாருன்னே தெரியாதுங்க. அதெல்லாம் அவனா எவங்க, அது ஏதோ சொல்றீங்க தெரியாது, யாருன்னே தெரியாது அப்படின்னு சத்தியம் பண்ண போறனுடைய காலையும் கழுவுறாரு. மத்தவங்க எல்லாம் எப்படி கூட இருப்பாங்களா? இயேசுவை பிடிச்ச உடனே எல்லாரும் ஓட போறாங்க, எல்லாரும் ஓட போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு செகண்ட்ல ஓடுறாங்க எல்லாம். அப்படிப்பட்ட சீஷருடைய காலை
இயேசு கழுவுறார். இவருக்கு நல்லாவே தெரியும், இவங்க இப்ப நம்ம சொல்றது ஒண்ணுமே உங்களுக்கு புரியவே செய்யாது, அது கூட தெரியும் அவருக்கு. ஆனாலும் சொல்றார். அன்பின் உச்சகட்டம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசினை தூக்கிட்டு எல்லாரும் காலையும் கழுவிட்டு இருக்க வேண்டாம். பேசினை எதுக்கு குறிக்குதுன்னா, காலை கழுவுறது எதை குறிக்குதுன்னா, சேவை செய்கிற மனப்பான்மை. நம்ம எப்பயுமே சேவை செய்யப்படுவதை விரும்புவோம். 4 பேர் நம்ம கூட நின்னு, வாங்க சார், உட்காருங்க சார், ஒருத்தர் சார் இழுத்து போடணும், ஒருத்தர் உட்கார வைக்கணும், ஒருத்தர் சல்யூட் அடிக்கணும். சார் வந்திருக்காரு, தண்ணி கொடுங்க, சார் வந்திருக்காரு, டீய போடுங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு வருவாங்க. எல்லாரும் நம்மளுக்கு பணிவிட செஞ்சா ஆமா ரொம்ப நல்லா இருக்குது, உணர்றோம்ல. உணரலையா? அப்படிலாம் நல்லா இருக்கு. போனோம்னா என்ன மாதிரி மரியாதை தெரியும்ல, நல்ல கவனிப்பு. இயேசு சொல்றாரு, நீ போய் செய்யின்ற. என்ன சொல்றாரு? நீ போய் சேவை செய்கின்ற. யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன கட்டளை? யார் சொன்ன கட்டளை? சொல்லுங்க, யார் சொன்ன கட்டளை? எல்லாரும் சொல்லலாமா? இயேசு சொன்ன கட்டளை. இயேசுக்கு மேல யாராவது இருக்காங்களா உங்க வாழ்க்கையில? யாரும் கிடையாது. சரி, இங்க இந்த வசனத்துல எல்லாரும் பாருங்க, 34வது வசனத்துல, நான் உங்களில் அன்பா இருந்தது போல உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களை அன்பு செலுத்தும் போது அன்பாயிருங்கள்னு இருக்கா? அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தன் மூஞ்சிலே மிதிக்கிறான், ஒருத்தன் முதுகிலே குத்துறான், தப்பா பேசுறான், கேவலமா ட்ரீட் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். உங்களுக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுக்கு வந்த கமாண்ட் என்ன? கமாண்ட் என்ன? கமாண்ட் அன்பாய் இருங்கள். எல்லாம் சொல்லுங்க, அன்பாய் இருப்பது என்மேல் விழுந்த கட்டளை. என்மேல் விழுந்த கட்டளை. மிலிட்டரியில கமாண்டர் கமாண்ட் பண்ணிடுவார். என்ன கமாண்ட் பண்ணுவாரு? போய் இந்த இடத்துல பாம போடு, போய் இந்த யுத்தத்துல இந்த பாம போட்டு இவங்களை தாக்கிட்டு வா. அவ்வளவுதான் கமாண்ட். மாத்த முடியுமா? மாத்தவே முடியாது. உன் வேலை கமாண்ட எக்ஸிக்யூட் பண்றது தான். நீ பாட்டுக்கு போகணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், வந்துட்டே இருக்கணும். அவர் வேலை கமாண்ட் போடுற வேலை, உன் வேலை செய்யற வேலை. நம்மளுடைய எஜமான், நம்மளுடைய போதகர், நம்மளை ஆளுகை செய்கிறவர் இயேசு என்ன சொல்றாரு? ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள். என்னவா? நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம எப்படி இயேசுடைய சீஷர்கள்னு மற்றவங்களுக்கு காட்ட முடியும்? நம்ம ஒருவர் ஒருவர் இருக்கிற அன்பை மற்றவர் பார்க்கும் போது, நம்ம இல்ல, மற்றவங்க நம்மளை பார்க்கும் போது, நம்ம 2 பேர் அன்பா இருக்கிறத பார்க்கும் போது, ஓ இவங்க இயேசுவின் சீஷர் போலன்னு புரிஞ்சுக்குவாங்க. இல்ல வெளி பிரகாரமா நீங்க எல்லாம் போட்டுக்கோங்க, இது நான் செயின் போட போறேன், கிராஸ் போட்டுக்கோங்க, கிராஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, யார் வேணும் கிராஸ் போட்டுக்கோங்க, நெத்தியில கூட போட்டுக்கலாம். பைபிள்லாம் எப்பயுமே நான் பைபிள் கையில வச்சிருப்பேன், ரொம்ப சந்தோஷம், வச்சுக்கோங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புனா என்ன? எல்லாரையும் பார்த்து உங்களை நேசிக்கிறேங்க, உங்களை நேசிக்கிறேன், அதுவா? அவரு செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? இயேசு சீஷர்கள் மோசமானவனுங்க, காட்டி கொடுக்க போறான், கொலைகாரன், சபிக்க போறான், கேவலமா ட்ரீட் பண்ண போறான். அவனை பார்த்து என்ன பண்றாரு?
உட்கார வச்சு அவனுக்கு காலை என்ன பண்றாரு? கழுவி விடுறாரு. சேவை செய்கிற ஒரு மனப்பான்மை. நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை எப்படி வெளிக்காட்டலாம்? சேவை செய்வது மூலமாக, மற்றவர்களுக்கு சேவை செய்வது மூலமாக. அது மூலமா நீங்கள் இயேசுவின் சீஷர்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஒருவரை ஒருவர் அன்பு காட்டுறதே சேவை செய்யுது. இப்ப லே அசைட்னு சொல்றாரு. என்னத்த லே அசைட் பண்ணணும் தெரியுமா? பெருமை. இறங்க முடியாது நம்மளால. இல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? எல்லாரும் நம்மளுக்கு செய்யணும், விட்டு கொடுக்க முடியாது. ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசிட்டா, அதான் ஒருத்தர் சொன்னாரு, நீ வாழ்க்கையில ஜெயிக்கணுமா பேச்சுல ஜெயிக்கணுமா? கேக்குறீங்க? கேட்டுச்சா நான் சொன்னது? வாழ்க்கையில ஜெயிக்கணுமா பேச்சுல ஜெயிக்கணுமா? ஐயோ என்ன மாதிரி பேசுவார் சார், ஐயோ அற்புதமா இருக்கும் வாழ்க்கையா, அதையும் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லணுமா? நம்மளை பார்த்து வாய் மட்டும் நல்லா பேசுறாருன்னு சொல்றாங்க. 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஜெயிக்கலாம், ஜெயிச்சுக்கோங்க. உங்களை மாதிரி எனக்கு பேச்சு திறமை இல்லாம இருக்கலாம். நீங்க நிறைய பாயிண்டா வைக்கிறீங்க வாக்குவாதத்துல, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, பரவாயில்ல ஜெயிச்சுக்கோங்கன்றேன். நான் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிறேன். அப்படி உறவுகள் என்ன பண்ணுங்க? விட்டு கொடுங்கள். நீங்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறே மற்றவர்களை நடத்துங்கள். மாமா மச்சான் உங்களை எப்படி நடத்தணுமோ அது மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? நடத்திடுங்க. கணவன் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நீங்க போய் ஃபர்ஸ்ட் நடத்திடுங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறீர்கள் என்பதை பார்க்கும் போது இயேசுவின் சீஷர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். அப்ப இயேசு லே அசைட், தம்முடைய வஸ்திரத்தை கழற்றி வைத்தார்னா நம்மளும் நம்ம வஸ்திரத்தை கழற்றி வைக்கணும். என்ன வஸ்திரம்? வெளியில பார்த்தா நான் பயங்கரமா இருக்கு, பெரிய ஆள் போல, அதை கொஞ்சம் கழட்டி வைக்க வேண்டியதா இருக்குது. அதை கழட்டி வச்சாதான் சேவை செய்ய முடியும். நான் சேவை செய்யணும்னா நான் தரித்திருக்கிற இல்ல என்னோட ஒட்டி கொண்டிருக்கிற பல பாவங்களை என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? கழட்டி வைக்க வேண்டியதா இருக்கு, விட வேண்டியதா இருக்குது. விட்டுலாம். இயேசு என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சு காட்டிட்டாரு. இப்ப அத மாதிரி நம்மள செய்ய சொல்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். என்னத்தை அணிந்து கொள்ளணுமா? இயேசு ஒரு ட்ரெஸ் போட்டாருன்னு சொன்னல, அது இந்த ட்ரெஸ் தான். என்ன ட்ரெஸ்? மனத்தாழ்மை. தாழ்மை இல்லைன்னா சேவையே செய்ய முடியாது. தாழ்மை இல்லாம ஒருத்தருக்கு உதவி செய்யவே முடியாது. கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்யணும், கொடுக்கணும். நம்மளுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? தாழ்மையா இருக்கணும். நீங்களும் நானும் இருக்கனா, நான் தாழ்மையா இருக்கணும். நீங்க எப்படி நினைக்கணும்? நான் தாழ்மையா இருக்கணும். நான் நினைக்கணும் நீங்க முன்னேறணும்னு, நீங்க நினைக்கணும் நான் முன்னேறணும்னு. இயேசு சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எடுத்து நிற்கிறார். பேதுருல போட்டிருக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கோ எனக்கு கிருபை வேணும். ஆண்டவர் எதிர்த்துனா எப்படி இருக்கும்? என்ன சொல்ல எதிர்த்து நிக்கிறாருன்னா ஆண்டவராலேயே அங்க வேலை செய்ய முடியாது. அதுதான் பாயிண்ட்.
சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவராலே இதெல்லாம் மாத்த முடியாதுங்க, நீங்க சும்மா, இயேசுவே இங்க வந்தாலும் நடக்காதுன்னு. என்ன அர்த்தம்? தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். தாழ்மை உள்ளவனா எப்படி பேசுவாங்க? என்னால முடியாது இயேசுவே, ஆனா நீங்க வந்தா கண்டிப்பா முடியும், என் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்ய முடியும். தாழ்மைப்படுங்கள். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நான் பெருமையா இல்லை, இன்னைக்கு நான் என்ன தாழ்த்துறேன். தாழ்த்துனோம்னா வசனத்தை பேசுவோம், பெருமையா இருந்தோம்னா பிரச்சனையை பேசுவோம். ஆண்டவரே என் பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை, யாராலையும் தாங்கி கூட முடியாத பிரச்சனை, நீர் என்ன பண்ணிக்கிறீங்க பாக்குறீரா இல்லையா, என்ன பண்றீர் நீர்? இதெல்லாம் பெருமையான வார்த்தைன்னு அர்த்தம். தாழ்மைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே உம்மால நிச்சயமா கூடும், நீர் அற்புதத்தை செய்கிறவர், எனக்கு அதிசயத்தை செய்கிறவர், எனக்கு நன்மையை செய்கிறவர், உமக்கு இதெல்லாம் லேசான காரியம். தாவீதுக்கு கோலியாத்தை வீழ்த்த உதவி செய்தீரே, யோசேப்பை ஜெயில இருந்து பிரதம மந்திரி ஆக்கினீரே, தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்து பிரதமர் ஆக்கினீரே, உயர்த்தி வைத்தீரே, என்னையும் நீர் உயர்த்துவீர். நான் தாழ்த்துறேன், என்ன உங்களுடைய சித்தம் நடக்கட்டும். காலைல எந்திரிச்சு சொல்லுங்க. நீங்க பக்காவா படிச்சதுனால பயங்கர கால்குலேஷன் எல்லாம் போட்டு உங்க லைஃப ரன் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது தாழ்மை கிடையாது. ஆண்டவரே படிக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செஞ்சீங்க, இந்த வேலையவும் நீங்க தான் கொடுத்திருக்கிறீங்க, இன்னைக்கு எப்படி நான் இதை சிறப்பா செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு உதவி செய்யும், என் கூட பேசும். நைட்டு தூங்குறப்ப என்ன சொல்லிட்டு தூங்க, சொப்பனத்துல பேசுங்க ஆண்டவரே, தரிசனத்துல பேசுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே, பாதையை காட்டுங்க, என் வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் என்னது? என்னை நான் தாழ்த்துகிறேன். யாருக்கு உதவி செய்யலான்னு பாருங்க. இயேசு சொல்றாரு, தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கறதிலும் ஒரு பெரிய அன்பு எதுவும் கிடையாதுன்றாரு. இன்னைக்கு நம்ம ஜீவனை கொடுக்க வேணாம், என் கிட்ட இருக்கிறத கொடுக்கலாம். சிரிக்கலாம்ல, உருன்னு இருப்பாங்க. சொல்லுங்க, ஏன் கொஞ்சம் சிரிக்கிறது? வேலை செய்யற இடத்துல பாக்குறதே கிடையாது யாரும். நான் வந்தேன்னா வேலையை பார்த்தேன்னா போயிட்டே இருப்பேன். அவன் பிரச்சனையில இருக்கிறான். கேட்கலாம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, வீட்டுல நல்லா இருக்காங்களா? ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவரு ஒரு முறை ரொம்ப, அதாவது எஸ்டேட்லாம் வச்சு பெரிய ஃபேக்டரிலாம் வச்சிருக்காரு. ஒரு முறை என்ன பண்ணிருக்கிறாங்க, அவருடைய ஏதோ ஒரு செலிப்ரேஷன், இந்த செலிப்ரேஷன்ல இவருக்கு ஒரு வாலிப தம்பி என்ன பண்ணிருக்கிறாரு, அப்பதான் தெரியும் அவரை. இவருக்கு இந்த செலிப்ரேஷன் ஒன்ன ஒரு நல்ல பெண்ணு, ரொம்ப விலை கூடின பெண்லாம் கிடையாது, சரி பெரிய மனுஷன், ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட் பெண்ணா வாங்கணும். ஒரு பெண்ணை வாங்கிட்டு போய் நல்லா கிஃப்ட் பேக் பண்ணி ஒரு கார்டு வச்சு அதுல எழுதி நல்ல வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கார். நீங்க ரொம்ப வெற்றியுள்ளவர்களா இருக்கீங்க, ரொம்ப இந்த பூமியில சிறப்பா வாழ்ந்துட்டு இன்னும் சிறப்படைய வேண்டும் அப்படிலாம் நல்ல தத்துவம்லாம் அதெல்லாம் எழுதி, போயம்லாம் எழுதி எடுத்துட்டு போய் கொடுத்த உடனே அவரு கண்ணெல்லாம் கலங்கிருச்சான். இந்த பையனுக்கு புரியல, என்னடா அது, அவன் தப்பாகப்பா தான் செஞ்சிட்டோமா. அவர் சொல்றாராம், 30-40 ஆண்டா எனக்கு கிஃப்ட்னு ஒருத்தர் கூட கொடுத்தது இல்லைன்றார். அவரால வாங்க முடியாது எதுவுமே கிடையாது. அதாவது பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காரு, எஸ்டேட் வச்சிருக்காரு, பெரிய பெரிய வரவன் போறவங்க என்ன வச்சுட்டு இருக்கிறான், அவருக்கு என்னப்பா குறைச்சலு, அவருக்கு ஏதாவது வேணா வாங்குவாரு, நம்ம ஏன் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்க. அவர் சொல்றாரு, இந்த பெண் இல்ல, அந்த கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சுல, இந்த உலகத்துல நம்மளை பாராட்ட நேசிக்க ஒரு ஆள் இருக்காங்க. எல்லாரும் வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்க, சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, கண்ணெல்லாம் கலங்கிரும். உலகத்துல சொல்றேன், ஏன் தெரியுமா, உள்ளத்துல இயேசு இல்ல. உள்ளத்துல இயேசு இருந்தாதான் சந்தோஷம் இருக்கும்.
ஒருவேளை அவன் தோல்வியிலே இருந்தா கூட இயேசு இருந்தான்னு வச்சுக்கோங்க, வெற்றி அடைவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இயேசுவே இல்ல, தோல்வியில எப்படியோ ஓடிட்டு இருப்பான். அவன் பிள்ளைக்காகவோ மனைவிக்காகவோ இல்ல புருஷனுக்காகவோ ஏதோ போயிட்டு இருக்கோம், அப்படியே காலத்தை தள்ளிட்டு இருப்பான். போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஜாம் ஆயிடுவாங்க. எப்படி இருக்கீங்க? ஏன்னா அவன் சாப்பிட்டானான்னு கேட்கறதுக்கு அவன் அந்த ஊர் உலகத்துல ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். வீட்டுல கேட்க மாட்டாங்க, அவன் வேணா அவன் சாப்பிட்டுக்குவான் சார்ன்றுவாங்க. ஆனா நீங்க போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அவங்களுக்கு என்ன ஆயிரும்? ஓ, நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கேட்கறாங்களா? ஏசு அதை தான் சொல்றாரு. தாழ்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேட்கவே மாட்டேன். நான் ஏன் கேட்கணும்? அவனும் வந்து கேட்க சொல்லு. அவன் என்ன வேணா வந்து கேட்க சொல்லு. நான்லாம் போய் பேச மாட்டேன். அவன் தானே சண்டை போட்டு போனா, நான் தப்புன்னானா? இல்லையா, அவன் தான் சண்டை போட்டு போட்டான், வந்து பேச சொல்லு என்கிட்ட. ஓப்பா, என்ன சாதிக்க போறான்? ஒன்னும் கிடையாது. வேதம் சொல்லுது, மனத்தாழ்மையை, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அப்ப அணியாமலும் இருக்கலாம். கரெக்டா? மனத்தாழ்மைய ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் எப்படி ட்ரெஸ் போட்டீங்க? தேவதூதன் வந்து சொன்னாப்லையா, நான் தேவதூதன் பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிறேன், இன்றைக்கு நீ ஆலயத்திற்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் வரலாம் வந்து சொல்லிட்டோம். ஆனா பொதுவாக அந்த மாதிரிலாம் கிடையாது. இயேசு தோன்றினார், மகளே இன்னைக்கு நீ சிவப்பு ட்ரெஸ் அணிந்து கொள். சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு வந்து சொல்லலாம், ஆனா பொதுவா அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்ல. இங்க சொல்லியிருக்காரு மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. அப்போ நீங்க அணியாம இருக்கிறதும் அணியறதும் யார் கையில இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, என் கையில தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அணிந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லலாமா? மனத்தாழ்மை அணிந்து கொள்கிறேன். இங்க வரைக்கும் வந்துரும், அப்படியே விழுங்கிருங்க. என்னப்பா விழுங்குற? ஒண்ணும் இல்ல, போயிரு. பேச வருது, அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்? வேறொன்றினால் தரிக்கப்பட்டிருக்கிற பெருமையை அவிழ்த்து தூக்கி போட்டுருங்க. எண்ட் ஆஃப் த டே, கடைசியில நான் யாருக்கு பிரியமா வாழ்றது முக்கியம்? இயேசுக்கு பிரியமா வாழ்றது முக்கியம். இயேசு சொல்றாரு, மனத்தாழ்மை அறிந்து கொள், பெருமையா அணிந்து கொள்ளாத. பெருமை வேணாம். கலாத்தியர் 5, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவினுடையவர்கள். தங்கள் மாமிசத்தையும், மாமிசம் என்ன சொல்லும்? 4 வார்த்தை கேட்டாம்ல, 40 வார்த்தை கேட்போம். இப்ப வா, விடக்கூடாது சும்மா. யார பார்த்து என்ன பேச்சு பேசிட்ட? எல்லாத்திலுமே நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்துல பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைய, கணவன் மனைவிய, மனைவி கணவன, எல்லாத்திலுமே உறவுகளா இருக்கட்டும், பக்கத்து வீடு, எதிர் வீடு, எல்லா இடத்திலுமே இந்த மாதிரி வரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப நான் சிலுவையிலே செத்துட்டேன். மாமிசம் செத்து போனது, நான் என்கிற சுயம் செத்து போனது. இனி நானா அல்ல, கிறிஸ்துதான் என்கிட்ட ஆளுகை செய்கிறாரு, வாசம் செய்கிறாரு. அப்ப அவருடைய சுபாவம் தான். நான் யாரு? கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்துவை உடையவன். இயேசு அன்னைக்கு போய் சீஷர்கள் மோசமானவனுங்க, காட்டி கெடுக்க போறான், சபிக்க போறான், சத்தியம் பண்ண போறான், வந்து கொஞ்சத்துல ஓட போறான். அவன் காலை போய் கழுவுறாரு. கழுவணும்னு அவசியமே கிடையாது, தேவையே கிடையாது. பா இங்க பாரு, நான் நல்லா அன்பு காட்டின மாதிரி நீ அன்பு காட்டு, தாழ்மையா இரு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே போலாம். ஏன்னா மலை பிரசங்கத்துல பிரசங்கம்லாம் செய்தாரு. தீமைக்கு தீமை செய்யாத. ஒருத்தவனுக்கு தீமை செஞ்சா கூட என்ன பண்ணு?
நன்மை செஞ்சிரு. எல்லாம் போதனை எல்லாம் இருந்துச்சு. அப்ப கடைசி நாள்ல இயேசு சிலுவைக்கு போறதுக்கு ஒரு நல்ல போதனை பண்ணிருக்கலாமே. ஒரு மாதிரிய செஞ்சு காட்டுறேன், நீயும் போய் இதே மாதிரிய செஞ்சிரு. யோவான் 15:9 பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஒருத்தங்க இந்த பூமியில அன்பு காட்டாம இருக்கிறதுக்கு ரீசன், காரணம் என்ன தெரியுமா? தாங்க ரிசீவ் பண்ணல அன்ப. கணவன் மனைவியில இல்ல பெற்றோர் பிள்ளை உறவுல கூட இந்த பெற்றோரால பிள்ளைய ரொம்ப அன்பு காட்ட முடியாது. எல்லாம் அன்பு காட்டுவாங்க, எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, சமைச்சு போடுவாங்க, கேட்கிற பொருளை வாங்கி தருவாங்க. அன்பு கொடுக்க முடியாம இருக்க முடியும்? 3 வேளை சோறு போட்ட அன்பா? 3 வேளை சோறு அன்பு கிடையாது. ஆடு மாடு கூட கரெக்டா சாப்பாடு போட்டுருது. மிருகமே வீட்டுல பறவை எல்லாம் போய் தேடுது. பறவை ஏன் வீட்டுல குட்டி இருக்குது, முட்டை புரிச்சிருக்குது, அது புழு பூச்சி எல்லாம் புடிச்சிட்டு வருது. எதுக்கு? வீட்டுல முட்டை வச்சு இப்ப குஞ்சு புரிச்சிருக்குதுல்ல, அதுக்கு சாப்பாடு கொடுக்க. அப்ப அதுக்கும் நம்மளுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அது கூட அன்பு காட்டுது. பந்து ஏன் அன்பு செலுத்த முடியல சொல்லிட்டா, அன்பை பெற்றுக்கொள்ளவில்லை. கணவன் மனைவியை ஏன் நேசிக்க முடியலனா, கணவனுடைய பெற்றோர் இடத்திலிருந்து அன்பை பெறவில்லை. அன்புனா என்னன்னே உங்களுக்கு தெரியாததுனால இன்னொருத்தங்களை அன்பு காட்ட முடியவே முடியாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்கிட்ட வா, ஃபர்ஸ்ட் என் அன்பை ரிசீவ் பண்ணிக்கோ. இந்த கால வேளையில நான் சொல்றேன், உங்க உறவுல பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள அளவில்லாமல் ஊற்றப்படவில்லை. இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்கள். இயேசுவின் அன்பை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் அன்பு வழிந்தோடணும், இருதயத்திலிருந்து பொங்கி போக வேண்டும். என்னில் அன்பாய் இருக்கிறது போல, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அப்படியே அன்பிலே இருக்கணும். எந்த அன்பு? இயேசுவின் அன்பு. உங்க ரிலேஷன்ஷிப் வித் காட் கரெக்டா இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் கை இருக்க, எல்லாம் கையில தூக்குங்க பாப்போம் மேல. இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்தா எல்லாம் சொல்லுங்க, இப்படி இப்படி பண்ணி சொல்லுங்க, மறக்க மாட்டீங்களா? அதுக்காக சொல்றேன். இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்தா, இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கும். நல்லா டான்ஸ் ஸ்டெப் மாதிரியே இருக்குதுல்ல, இப்படி இப்படி மறக்கவே மாட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்தா எல்லாம் பண்ணுங்க பாப்போம். இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கும். ஒருத்தன் கர்ற புர்ருன்னு இருக்கான்னு என்ன அர்த்தம்? ஓகே ஓகே, புரியுது புரியுது புரியுது. ஓகே, எங்க பிரச்சனை? எங்க பிரச்சனை? இந்த உறவு சரியில்லாததுனால இந்த உறவு சரியில்லை, இருக்காது. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களை இப்ப நான் குறைலாம் சொல்ல, நம்ம வேற யாரைய பத்தி தானே பேசுறோம், உங்களை பத்தியா பேசுறோம். நீங்க தைரியமா இருங்க, உங்களை பத்தி சொல்ல. அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கால வேளை இயேசுவின் அன்பு இந்த இடத்துல இருக்கு. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு, விட்டு கொடுங்க, அவருடைய அன்பு ஊற்றப்படும். அதுல மகிழ ஆரம்பிப்பீங்க, அதுல சந்தோஷமாட ஆரம்பிச்சிருவீங்க, நல்லா இருக்கும். அதாவது ஆம்பளைட் என்னைக்குமே கெட்டு போகாது, முட்டை தான் கெட்டு போகும். கரெக்டா? ஆம்லேட் கெட்டு போகுமா? சார் போட்டா முட்டை போட்டா ஆம்லேட் என்ன சார் இப்படி நாத்து அடிக்குது? ஆம்லேட் சரியில்லை, முட்டை சரியில்லை.
முட்டை சரியில்லைன்னா வறுக்கிற ஆம்லேட்டும் நாரும். அப்ப முட்டை தான் பிரச்சனையே. இப்ப நான் செய்யற வேலையெல்லாம் முட்டையை தான் சரி பண்றேன். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவோட இருக்கிற உறவுல சரி ஆயிட்டோம்னா இந்த பூமியில இருக்கிற உறவு எல்லாம் சரி ஆகும். எல்லாத்துக்கும் பிரச்சனை நீங்கன்னு சொல்ல வரல. நிறைய நேரத்துல இப்ப நீங்க ஆண்டவரோட உறவுல இருப்பீங்க, உங்களுடைய கணவனோ மனைவியோ சொந்தக்காரங்களோ இயேசு விட்டு தூரமா இருப்பாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும், அவங்களால நிறைய குடைச்சல் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆண்டவர் அதை சரி பண்ணுவாரு, உங்க சூழ்நிலை இயேசு மாற்றுவார். ஆனா ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? நானும் இயேசுவும். எல்லாம் சொல்லுங்க, நானும் இயேசுவும். 15:11 பாருங்களேன். யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்றாரு? என்னுடைய சந்தோஷம் உங்கள் இருக்கும். யார் சொல்றா? இயேசு. என்ன சொல்றாரு? என் சந்தோஷத்தை நான் உனக்கு தரேன், என் சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுத்துடுறேன். எதுக்காகனா அப்பதான் உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும். இன்னைக்கு மக்கள் அங்கேயும் தேடி போறாங்கல்ல, எதுக்கு? நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு பையன் இருந்தான். அவன் இந்த படம் போடுவாங்கல்ல, ரிலீஸ் பண்றாங்க படம், காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரே படத்தை 4-5 வாட்டி பார்ப்பான். ஒரே படத்தை திருப்பி சாட்டர்டே பார்த்துட்டு திருப்பி சண்டையும் பார்ப்பான். எல்லா ஷோக்கும் போய் அடுத்த வாரமும் பார்ப்பான். ஏன்? கொஞ்சம் கலகலப்பா இருக்குல்ல அந்த 2 மணி நேரம். நல்ல ஜோக் சொல்றான், என்ன ஜோக்கு பா, ஐயோ நான் மாதிரி நடிக்கிறான்பா, ஐயோ. ஏன்? அந்த பிக்சர் விஷுவலைசேஷன் ஆஃப் ஆச்சுன்னா இங்க ஆஃப் ஆயிருது. நல்லா குடிக்கிறாங்க, வா நிம்மதியா இருக்குது. என்ன இப்ப ஒண்ணும் மண்டை மூளையா வேலை செய்யல, அதனால பிரச்சனை நிம்மதியா இருக்குது. தெளிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் ஞாபகம் வருது, அப்புறம் திருப்பி குடிக்கிறான். அப்ப குடிச்சாதான் நிம்மதியாவே இருக்குது. நான் சொல்றேன், உங்களுடைய ஆதாரம் இயேசு. இயேசுடத்திலிருந்து சந்தோஷம் வந்துருச்சுன்னா தாகம் தீர்க்கப்பட்டு விடும். சில நேரத்துல அந்த தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கும் பாத்தீங்களா, குடிச்சுட்டே இருப்போம். இன்னும் வெயில் ஜாஸ்தியா இருக்குது, குடிக்கிறோம், திருப்பி தாகம் வருது, குடிக்கிறோம், திருப்பி தாகம் வருது. என்னடா இது, எத்தனை மாட்டா குடிக்க வேண்டியதா இருக்குது. உலகத்துல இருக்கிற எல்லாமே இன்பங்கள் எல்லாம் அங்க போய் பார்ப்பாங்க. ஒரு படத்தை பார்த்து பார்க்கலாம், ஒரு சீரியலை போட்டு பார்க்கலாம், கொஞ்சம் குச்சி பார்க்கலாம், கொஞ்சம் போதையை போட்டு பார்க்கலாம், கொஞ்சம் டென்ஷனாகி பார்க்கலாம். சிலருக்கு டென்ஷனே போதை மாதிரி. 4 பேரை போய் கத்திட்டு வரணும், கொஞ்சம் டைட்டு தூக்கம் வருது. ஆபீஸ்ல அவங்களுடைய பேக்ரவுண்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபீஸ்ல வேலை வாங்குறது. மனைவிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன், ஃப்ரீ டிப்ஸ். உங்க கணவரை யாரோ ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கர்ரு புருன்னு தான் இருப்பாங்க. அவருக்கு நம்ம தான் சொல்லி தரணும், எப்பா கர்ரு புரு எங்க ஆபீஸ், இங்க வேற எங்க ஆபீஸா நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க நேரா போய் சொல்லாதீங்க. அவருக்கு புரியணும், அவருக்கு புரிய வைக்கணும். 10 பேரை எப்பயுமே வச்சு என்ன பண்றது, மேய்க்கிற வேலை. அத போனியா, இத வந்தியா, இங்க உக்காந்தியா, அவன் மெதுவா சொன்னா அவனுக்கு புரியவே செய்யாது. தம்பியே போயிட்டு வந்தீங்களா அப்படின்னா அவன் போவே மாட்டான். போறியா இல்லையா அப்படின்னு அவன் டக்குன்னு கிழிச்சு போறான். உடனே உங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா விரட்டுற வேலையே ஆகி போயிடுச்சு. இப்ப வீட்லயும் என்ன பண்ணுவாங்க, மனைவி பிள்ளைய விரட்டிட்டே இருக்கிறது. தெரியல. அப்ப இந்த மாதிரி பண்ணலன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். ஐயோ என்ன இன்னைக்கு யாரையுமே விரட்டலையே அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஆதாரம் எங்க? இயேசு. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு. அவருடைய சந்தோஷத்துல போய் நிலைத்து இருந்துட்டீங்கன்னா, அவருடைய சந்தோஷம் உங்களுக்கு உள்ள போயிருச்சுன்னா
உங்கள் சந்தோஷம் நிறைவாயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நீங்க போய் ஒரு இடத்துல நின்னீங்கனால அங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றேன், இயேசு அந்த வாழ்க்கையை விரும்புகிறார். நீங்க ஒண்ணுமே பேச வேணாம், நீங்க போய் ஒரு இடத்துல நில்லுங்க, there will be peace. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிற இடம் தாழ்மை, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, இன்பம், அந்த மாதிரி இடத்துல தான் வேலை செய்யற. துக்கமா இருக்கிற இடத்துல, பொறாமையா இருக்கிற இடத்துல, கோபம், எரிச்சலும், பெருமையும் குடிச்சிருக்கிற இடத்துல அங்க போய் அவர் ஒர்க்கே பண்ண முடியாது. வாஸ்தவம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். ஆகையினால் எதை தரித்துக் கொள்ளுங்கள்? தாழ்மை தரித்துக் கொள்ளுங்கள். திருப்பி பண்ணுவோமா? மறந்துட மாட்டீங்களே. இந்த உறவு நல்லா இருந்துச்சுன்னா, எல்லாம் பண்ணுங்க பாப்போம். இந்த உறவு நல்லா இருந்துச்சுன்னா இந்த உறவு கரெக்டா இருக்கும். மறக்க மாட்டீங்களே யாரும்? இந்த உறவு கரெக்டா இருந்தா அப்படின்னு வீட்டுல போய் சொல்லக்கூடாது. இது நம்மளுக்கு. நானும் இயேசுவும் கரெக்டா இருந்தோம்னா நானும் மக்களும் கரெக்டா இருக்கும். வீட்டுல இப்ப சொன்ன உடனே ஆமா நான் கரெக்டா தான் இருக்கிறேன், சிலர் அப்படி நான் கரெக்டா தான் சார் இருக்கிறேன், என்ன சொல்றீங்க? இயேசு கிட்ட ஒருத்த வந்தான், சார் நான் கரெக்டா பண்ணுகிறேன், எல்லாமே கரெக்டா பண்றேன், தப்பே இல்லை அப்படின்னா. ஏசு சொன்னாரு எல்லாம் கரெக்ட் தான், ஒன்னே ஒண்ணு குறைவா இருக்குன்னாரு. என் கிட்ட குறைவா? என்ன குறைவு இருக்குது? உங்ககிட்ட இருக்குது எல்லாத்தையும் வித்துட்டு வாங்கினாரு. சரி சார் போயிட்டு நாளைக்கு வரன்ட்டு போயிட்டான். ஏசு எல்லாரையும் பார்த்து விற்க சொல்லல. அவன் பிரச்சனை என்னன்னா, இவன் ஐஸ்வர்யத்தை வைக்கல, ஐஸ்வர்யம் இவனை வச்சுட்டு இருந்துச்சு. ஒரு 100 ரூபாவை காட்டினீங்கன்னா எஸ் சார்ன்றான், ஒரு 1000 ரூபாய் காட்டினீங்கன்னா ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட்ன்றான். 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க காலடியிலே விழுந்து கிடப்பான். ஏன்? காசை வச்சு அவனே நீங்க வாங்கிடலாம் விலைக்கு. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமான வாலிபனை பார்த்து சொல்றாரு, அதெல்லாம் என்ன பண்ற, வித்துட்டு வானோன்னா அவனுக்கு ஏத்துக்கல. இயேசுவும் வேணா எனக்கு ஒண்ணும் வேணான்னு போயிட்டான். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது, இயேசுவே பெரிய ஐஸ்வர்யம் தான். பேதுரு என்ன தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாரா? பெரிய பெரிய படகு வச்சிருந்தாரு, வேலைக்காரங்க வச்சிருந்தாங்க, பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வரி வசூலிக்கிறவங்க சீசரா இருந்தாங்க, பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாங்க. ஏசு ஐஸ்வர்யவான்கள் கூட எல்லாம் போய் போஜனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஏசு ஐஸ்வர்யவான்களுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. அந்த மனிதனுடைய இருதயத்திலே என்ன இருந்துச்சு? ஐஸ்வர்யம். நம்ம மனசுல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். யூஸ் மணி, லவ் பீப்புள். பணம் எதுக்கு? தண்ணி எதுக்கு? கை கழுவுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, கால் கழுவிக்கிறதுக்கு, குளிச்சுக்கிறதுக்கு. காசு எதுக்கு? செலவு பண்றதுக்கு, ஃபேன் லைட் வாங்கி போட, நீங்க வீட்டுல சாப்பாடு வாங்குறதுக்கு, அதுக்குதான் காசு. மனிதர்கள் அன்பு காட்ட சிலர் மனிதரை யூஸ் பண்றது. அவனை போட்டோம்னா அதை பண்றலாம், இவனை போட்டோம்னா அப்படி பண்றலாம், இவனை தூக்கி அப்படி போடு. யூஸ் மணி, லவ் பீப்புள். மனிதர்களை நேசியுங்கள். அவன் கோதறிட்டு வருவான், என்ன பண்ணும் வருவான். அன்பு எப்போதுமே வின் பண்ணும். லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு தோற்று போகாது. நான் அன்பு காட்டிட்டே இருக்கிறேங்க, ஆனா எனக்கு கிடைக்கிறது தீமை, பகைதான் கிடைக்குது. நான் எவ்வளவு அன்பு காட்டுறேன், நான் எவ்வளவு அன்பு செலுத்துறேன், புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே. பரவாயில்ல, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? அன்பு காட்டிக்கொண்டே இருங்க. நீங்க அன்பு காட்டுங்க. யோவான் 14 சீசர்கிட்ட இதை பேசின உடனே 3.5 வருஷம் இயேசு சீசரோட இருந்தாரு. இப்ப சொல்றாரு, நான் போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போயிருவேன். அப்பெல்லாம் சொன்ன சீசருக்கு அழுக வந்துச்சு. என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஐயோ போறீங்களா? ஏன்னா இயேசுவை காட்டிலும் ஒரு அன்புள்ள மனிதர்களை இவன் பார்க்கவே இல்லை. வீட்டுல கூட திட்டுறாங்க, ஆனா இயேசு திட்டல, கண்டிக்கிறாரு, சொல்லி தராரு. ஆனா இயேசுவை போல ஒரு அன்புள்ளவர் யாருமே கிடையாது.
இயேசு அன்பை பொழிகிறார். சீஷர்களை மிகவும் நேசித்தார். ஏங்க சொல்றார், பிதா என்னில் அன்பா இருந்தது போல நான் உங்களில் அன்பா இருந்தேன்றாரு. இந்த அன்பை ருசி பார்த்தவங்க கலங்கி போயிருக்குது மனசு. இயேசு போறாராம், நான் என்ன பண்றது? யோவான் 14:1 சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கலங்காத, பயப்படாத. சீஷர்கிட்ட சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். ஒண்ணு இல்ல, பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். சொல்ற, நான் போறேன், ஆனா திருப்பி வருவேன், உங்களெல்லாம் சேர்த்துக்குவேன். ஆனா சொல்றாரு, இப்ப நான் போயிருக்கிற அந்த நேரத்துல நான் போன மாதிரி நீ ஃபீல் பண்ணவே மாட்ட. ஏனென்றால் எப்போதும் உங்கள் கூட இருக்கிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இன்னைக்கு நம்மளாம் யோசிக்கலாம், ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இயேசு போன நேரத்துல நம்மளும் வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவர் கூட போயிட்டு இருக்கலாம், அவர் அன்பு ருசி பார்த்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நிறைவாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு போனதுனால அன்பிலே உருவாகி இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசம் செய்கிறார். இப்போ நீங்க கண்டிப்பாவே எப்படி இருப்பீங்க? அன்பினாலே நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். நீங்க ஏதோ தவறுக்காத காரியம் செஞ்சிருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம், எரிச்சல் பட்டிருக்கலாம், ஆனா அது நீங்க கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார்? உங்களோட வாசம் செய்கிறார். 16 போட்டிருக்கு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வந்து வாசம் செய்து நீங்கள் அன்பிலே நிலைத்திருக்க. இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிலாத்து கிட்ட இயேசு நிக்கிறார். இப்போ ரோமர் எம்பரர், ரோம அரசாங்கம், ரூலர். ரோம அந்த அரசாங்கத்துல அவனுடைய கலாச்சாரம் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சிறை கைதியை விடுதலை பண்ணணும். எப்பனா இந்த யூதருடைய பண்டிகை நேரத்துல. யூதருடைய பண்டிகை நேரத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு சிறை கைதியை விடுதலை பண்ணுவாங்க. இப்ப வந்து நிக்கிறான் பிலாத்து. இந்த பக்கம் பரபாசுன்னு ஒருத்தர் வந்திருக்கான். இந்த பரபாசுன்ற ஒரு கேரக்டர் திடீர்னு வருது பைபிள்ல. திடீர்னு வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா காணவே காணும். அவனை பத்தி வேதத்துல ரெக்கார்டு இல்ல, ஹிஸ்டரியில இருக்கு, வேதத்துல இல்ல. பரபாஸ் வந்து நிக்கிறான். இந்த பக்கம் இயேசு, இந்த பக்கம் பரபாஸ், இந்த பக்கம் இயேசு. பிலாத்து நிக்கிறான். பிலாத்துக்கு இப்போ அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் இருக்குன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சிறை கைதிகளை விடுதலை பண்ணுவதல். அதுக்கு இந்த பரபாசை நிப்பாட்டி வச்சுக்கிறான். இப்ப ரீசெண்டா நேத்து இயேசுவை பிடிச்சிருக்கிறாங்க. பிலாத்து கேட்கிறான், இயேசுவை பார்த்து கேட்கிறான், இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். யோவான் 19. இயேசு மாற்று தரம் ஒன்றும் சொல்லவில்லை. எங்க இருந்து வந்த அப்படின்றான். இயேசு எதுவுமே சொல்ல. அப்போது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பத்தி கேட்கிறான், ஏய் நான் யாருன்னு தெரியாதா உனக்கு? நான் நினைச்சனா உன்னை சிலுவையில் அரைஞ்சிருவேன். நான் நினைச்சனா உன்னை சிலுவையில இருந்து விடுதலை பண்ண முடியும். நான் கேட்கிறேன், என்ன பதில் சொல்லாம நிக்கிற? இயேசு சொல்றாரு, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால்
என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. பயன்ட்டான் பிலாத்து. அதுக்கப்புறம் அவங்க மனைவி வேற சொல்றாங்க, எச்சரிக்கையாயிரு, அந்த மனுஷன் எந்த தப்பும் பண்ணல. யாரு? பிலாத்துடைய மனைவி. இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. 2 பேர் நிக்கிறாங்க. இந்த பரபாஸ் என்றவன் கொலைகாரன். இந்த பரபாஸ் என்றவன் அநியாயமா ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணவன், மோசமானவன், கொடூரமா நிறைய பேரை கொன்றவன், கலகவாதி, சமுதாயத்துக்கு கெட்டவன். அவன் போய் இப்ப வெளியே போனான்னா இன்னும் ஒரு 10 பேரை கொலை பண்ணுவான், கலகம் ஏற்படுத்துவான், மோசமானவன், திருடன். இந்த பக்கம் அவன் நிக்கிறான், இந்த பக்கம் இயேசு நிக்கிறாரு. இயேசு என்ன பண்ணாரு? இயேசு எல்லா நாளும் எந்திரிச்சு நின்று அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், கண்ணை திறந்தாரு, காது கேட்காதவனுக்கு கேட்க வச்சாரு, செத்தே போறதவனை கூட எழுப்பி விட்டாரு, அற்புதங்களை செய்தார், நன்மையை செய்தார். இவன் மோசமானவன். நீங்க யார தெரிந்தெடுத்துக்குவீங்க? ஒரு நல்ல அவர் வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனா பிலாத்து நின்னு கேட்கிறான், உங்களுக்கு யார விடுதலை பண்ணணும்? மோசமான இந்த பரபாசு வேணுமா, குற்றமற்ற இயேசு வேணுமா? மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும்ன்றான். பாக்குறான். ஐயோ, மக்கள் தெரிந்தெடுத்துட்டாங்க. இவன் பிலாத்து நினைச்சுக்கிட்டான், மக்கள் தெரிந்தெடுத்துக்கிறாங்க, இப்ப நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறான்? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிரு, பரபாச விடுதலை செஞ்சு. இவனுக்கு பெரிய என்னன்னா நம்ம செஞ்சிட்டோம்னு. நம்ம செய்யல, பிலாத்து செய்யல. யாரு செய்ய வச்சா? பிதாவானவர் செய்ய வச்சார். இந்த பரபாசன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பூட்ட அறுக்கிறான், இப்போ உடைக்கிறாங்க, சங்கிலி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. மோசமானவன், திருடன், கொலைகாரன். அவன் சங்கிலி அவுத்து விடும் போது அவன் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், மக்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குது போல, என்ன என்ன பண்றாங்க, விரும்பி கூப்பிடுறாங்க. மக்களுக்கு எல்லாம் பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு வேற ஒரு நோக்கத்துக்காக பரிசேயர்களால தூண்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒருவேளை பரபாஸ் இப்படி கூட யோசிச்சிருக்கலாம். இன்னொன்னு சொல்றேன், இந்த பரபாஸ் விடுதலை ஆகும் போது, இயேசு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும் போது, இந்த காரியத்தை செய்ய வச்சதே பிதாதான். சாக வேண்டிய பரபாஸ் விடுதலையாக்கப்படுகிறான். தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு சிலுவையில் அடைய போறார். பரபாஸ்னா அர்த்தம் என்ன தெரியுமா? சன் ஆஃப் அ ஃபாதர். பரபாஸ்னா என்ன அர்த்தம்னா தகப்பனுடைய மகன். இயேசு பிதாவின் குமாரன், பரபாஸ் குமாரன். ஆனா இயேசுவை பிதாவானவர் மரிக்க ஒப்பு கொடுத்தார், பரபாஸை விடுதலையாக்க பண்ணினார். நீங்க நினைக்கலாம், இந்த பரபாஸ் கேரக்டர் யாரு? யாரு சார் இந்த பரபாஸ்? வந்தான் போயிட்டான். நான் தான் அந்த பரபாஸ், நீங்க தான் இந்த பரபாஸ். சிலுவையில் அறையணும்னா நம்மளதான் அறையணும். நான் தானே சார் தப்பு பண்றேன், என்னதானே அடிக்கணும்? பரபாஸ் இப்படி யோசிச்சிருக்கலாம், அந்த இயேசு தப்பே பண்ணலையாம, நான் தான் 10 பேரை கொலை பண்றேன், நான் தான் பிரச்சனை பண்ணிருக்கேன், இந்த சமுதாயத்துல மோசமான வாழ்க்கையா வாழ்ந்திருக்கேன், நான் தான் அடிக்கணும், என்னதான் அடிக்கணும், நான் தானே சாகணும். பிதா சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை அடிக்கல, நீ போ, நீ வாழ்ந்துரு மகனே, நீ வாழ்ந்துரு. ஒருவேளை
ஒருவேளை பரபாஸ் இயேசுவை திரும்பி பார்த்திருந்தான்னா இயேசு என்ன சொல்லியிருப்பாரு? போப்பா, நீ போ, நான் மறிக்கிறேன், போ, உன் இடத்தை நான் எடுத்துக்கிறேன். அந்த பரபாஸ் நான் தான், அந்த பரபாஸ் நீங்க தான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாக வேண்டும். ஆனா அந்த மரணத்தையும் சாவையும் இயேசு எடுத்துக்கொண்டார். ஆமா, நான் தான் தரித்திரத்துல வாழணும், ஆமா நான் துக்கமா இருக்கணும், ஆமா நான் தரித்திரத்துல இருக்கணும், ஆமா நான் வியாதியில இருக்க வேண்டும். ஆனா அந்த பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டான். இயேசு அந்த இடத்தை எடுத்தார். இயேசு கைவிடப்பட்டார் கல்வாரி சிலுவையில. அந்த பரபாஸ் தன்னுடைய வாழ்க்கையில திரும்ப எங்கேயாவது பைபிள்ல எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ணல இயேசுவுக்கு நன்றி உள்ளவனா இருந்தான். இல்ல இல்ல, ரெக்கார்ட்ல இல்ல. ஹிஸ்டரியில இருக்கலாம், ஆனா இல்ல. போகும்போது இயேசுவை கைகூப்பி கொண்டே போனான், இல்ல. இயேசுவுக்கு மிகவும் நன்றி செலுத்தினான், இல்ல. இயேசுவை குனிந்து ஆராதித்தான், வழிபட்டான், இல்ல. பிதாவுக்கு நல்லா தெரியும் பரபாஸ் விடுதலை ஆமா. நன்றி விடுதலை ஆனதுக்கு அப்புறமாவும் நன்றி அறிதல் இல்லாம இருப்பான். நான் ஏன் விடுதலை ஆனே தெரியாம வாழ்வான். ஆனா பிதா சொல்லியிருப்பாரு, எனக்கு பரபாஸ் தான் வேணும். இயேசு இல்ல இல்ல, எனக்கு பரபாஸ் தான் வேணும். ஆண்டவரே, அந்த பரபாஸ் மோசமானவன் ஆண்டவரே, கொலைகாரன், ஏமாத்துறவன், திருடுறவன், பொய் சொல்றவன், கலகவாதி, ஊரை சபிச்சு இன்னைக்கு சிறைச்சாலை அச்சு வச்சுக்கிறாங்க, வெளியே வந்தா திருப்பி நிறைய பேரை போட்டு தள்ளுவான், மோசமானவன். இப்ப நீங்க விடுதலையா இருக்கிறீங்களே, அது கூட நன்றி கட்டவனா இருப்பான். இல்ல, எனக்கு பரபாஸ் தான் வேணும். அதான் அன்பு. பரபாச நேசிச்ச பிதா, அதான் அன்பு. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கலும் மிகப்பெரிய அன்பு கிடையாது. நோ கிரேட்டர் லவ். அந்த இடத்துல மூல பாஷையில மெகான் வருது. அதை விட ஒரு மகா பெரிதான அன்பு எதுவும் இல்லை அப்படின்னு வருது அந்த வசனத்துல. இயேசு இந்த பரபாசுக்காக மரித்தார். அன்னைக்கு பரபாஸ் அடிச்சிட்டு இருக்கான். இயேசுவை அன்னைக்கு யூதர்களுக்காக விடுதலை ஆக்கி இருக்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு பிலாத்துவை பார்த்து, உனக்கு அந்த ரைட்டே இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு பரபாஸ் தான் ஃப்ரீ ஆவான். நான் சிலுவையில அறைவேன். நான் என் வாழ்க்கைய மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு வந்து நான் நிக்கிறேன். அவனை ஃப்ரீ பண்ணு, என்ன சிலுவையில அறை. நீங்க தான் பரபாஸ், நான் தான் பரபாஸ். நான் அடிக்க வேண்டிய இடத்துல நான் சாகு, நான் செத்து, நான் காஞ்சி போய், நான் உருப்படாம நான் நாசமாக வேண்டிய அந்த இடத்த இயேசு தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? அன்பு. அந்த அன்பை நீங்க அறிஞ்சு கொள்ள முடியாது. So great is his love. Deep. ரொம்ப டீப், ரொம்ப ஹைட், ரொம்ப வித்து ஜாஸ்தி, பிரெத் ஜாஸ்தி. ஆண்டவருடைய அன்பு நீளம், அகலம், ஆழம், உயரம் அறிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளோ பெரிய அன்பு. ஒரு அப்பாவுக்கு 2 பேர் இருந்தாங்க, சின்ன பையன், பெரிய பையன். இயேசு இந்த ஓமையை சொல்றார். இயேசு சொல்றாரு, சின்ன பையன் திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு, அப்பா சொத்தெல்லாம் கொடு, என் பங்கெல்லாம் கொடு. கேட்கவே கூடாது, சொத்து கேட்க கூடாது. யூத கலாச்சாரத்துல அப்பா உயிரோட இருக்கிறப்ப சொத்தை கேட்டுன்னா கல்லெறிஞ்சு கொன்றுவானுங்க. ஆனா அப்பா வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல, அவன் பையன் இல்ல சொல்ல. ஆனா பொதுவா அப்படித்தான், சொத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். வீட்டுல எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. மாமா, சித்தப்பா, பெரியப்பா, என்ன நம்ம குடும்பத்துக்கு கேவலம், நம்முடைய கலாச்சாரம் என்ன, எல்லாம் குதிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் போய் அழிச்சு நாசமாக்கி
இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பண்ணி தின்ற தவிடு கூட கிடைக்கல. அப்பதான் யோசனை வருது, எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரன் கூட நல்லா சாப்பாடு செய்வான், நல்லா சமைச்சு அவனே சாப்பிட்டுக்குவான், நம்மளுக்கு இங்க அவ்வளோ கஷ்டமா இருக்க. அந்த சின்ன பையனை அப்பா கிட்ட கொண்டு வந்தது என்னது? அப்பா வேலைக்காரனுக்கு கூட சாப்பாடு கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோபமோ எரிச்சலோ கடினமான காரியமோ உறவை கட்டாது. உங்க கணவனையோ இல்ல உங்க மனைவியோ இல்ல உறவுகள்ல நீங்க ஏதோ கோவப்பட்டு டென்ஷன் ஆகி அவங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் சார் சொல்றேன், தூரமா போயிடுவாங்க. உங்க அன்பு என்னைக்கோ ஒரு நாள் ஞாபகம் வரும், அது வரைக்கும் அன்பு காட்டுங்க. இந்த சின்ன பையன் சொத்தை பிரிச்சுட்டு போவான்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஊமையில அந்த அப்பா யாருக்கு ஊமை? பிதாக்கு சொந்தமா பேசுறாங்க. அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா டெய்லி அந்த ஜன்னல்ல உட்காந்து பாக்குறாரு, பையன் வரானா? கண்டிப்பா வருவான், அவன் போயிட்டான், வருவான். டெய்லி பாக்குறாரு, விடாம பாக்குறாரு. ஒரு நாள் தூரத்துல வரும்போது இங்க இருந்து எடுக்கிறாரு ஸ்பீடு. அவன் அங்க வர்றதுக்கு முன்னாடி இவர் போய் அவனை சந்திக்கிறார். அதுதான் அன்பு. வீட்டுக்கு வரான், இவன் வர இல்ல மக்கப் பண்ணிட்டு வரான். இதெல்லாம் சொல்லி பாக்குறான், நான் போவேன், ஏன்னா ரொம்ப பெரிய ஆள் அப்பா, வெளியே போடான்ட்டான என்ன பண்றது, நம்ம என்ன பண்ண வேண்டும், அப்படியே போக வேண்டும். போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இப்பொழுது நீ எப்படியாவது என்னை ஏற்றுக்கொள்ளும், வீட்டுல பாத்திரம் கழுவையாவது என்னை வைத்துக் கொள்ளும், ஏன்னா பசிக்குது, ஒரு வேலைக்காரனாவது வச்சு கொஞ்சம் பாத்திரத்தை தேக்க விட்டு அப்படின்னு சொல்லலான்னு மனப்பாடம் பண்ணிட்டு வந்தான். இங்க வந்து சொல்லலான்னு ஆரம்பிச்சான் பாருங்க, டக்குன்னு அப்பா கட்டி பூசிட்டாரு. பண்ணி கூட இருந்துக்கிறான், எவ்வளவு கப்படிச்சுக்கிறோம். விடுங்க சார், அன்பு சார், அது அன்பு. அன்பு எல்லாவற்றையும் மூடும். கவர்ட் பை லவ். அன்பு மூடிச்சு. சொல்றாரு, இமிடியேட்டா பார்ட்டிக்கு ரெடி பண்ணு, ஸ்டார்ட் அ பார்ட்டி, கொளுத்த கண்டடி, டான்ஸ் போடு, டிஜே போடு, பயங்கரமா லைட்லாம் போடு. எதுக்கு சார்? சொத்தை காலி பண்ணிட்டு வந்துக்கிறான், பாதி சொத்தை அழிச்சிட்டு வந்துக்கிறான். அவன் செத்தான், இப்போ உயிர்த்துட்டான். யார் வீட்டுக்கு வந்துட்டு காலி ஆயிடுச்சுன்னு பேசுற? அவன் 10 வாட்டி சொத்தை காலி பண்ணாலும் இங்க பெருகும். ஆனா போக மாட்டான். இதுக்கப்புறம் எப்படி போவான்? போக மாட்டான். இங்க ஃபுல்லா டான்ஸ். அப்புறம் சொல்றாரு, ட்ரெஸ் போடு. என்னடா மோதிரத்தை எங்க வச்சுட்டு வந்த? அப்படிலாம் பேசல. போடு போடு, புது மோதிரம் போடு, புது ட்ரெஸ் போடு, போட்டு செலிப்ரேஷன் ஓடிட்டு இருக்குது. டங்கு 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 அப்படியே லைட்லாம் போட்டு அடிச்சு அப்படியே பயங்கர செலிப்ரேஷன் ஓட்டு இருக்குது. சாயந்தரம் அண்ணா வீட்டுல இருந்து வேலையில இருந்து வராரு, கூப்பிட்டு கேக்குறாரு, என்னடா சவுண்டு? நானே இல்ல பங்கன்ல. சார் தம்பி வந்துட்டாரு. தம்பியா? என்ன தம்பி? நான் தான் ஒரே பையன் எங்க அப்பாக்கு. இப்போ சார் இன்னொரு பையன் சார், தம்பி வந்துட்டான். அவன் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வீட்டுக்கு வெளியே நிக்கிறான், உள்ள வரமாட்டான். அப்பா சொல்றாரு, ஏன்பா வெளியே நிக்கிற, உள்ள வாப்பா. நான் உள்ள வரமாட்டேன். இது என்னது? பெருமை. தாழ்மை இன்னும் அணியவே இல்லை. அப்பாவோட உறவு எல்லாம் சொல்லுங்க, பாயிண்ட்ல தான் நம்ம இருக்கோம். அப்பாவோட உறவு இல்ல, இந்த உறவு இல்ல. அப்பாவோட உறவு கரெக்டா இருந்தா தம்பியோட உறவு கரெக்டா இருந்திருக்கும். ஏன் அப்பாவோட உறவு இல்ல தெரியுமா? சொல்றான், டெய்லி 9 மணிக்கெல்லாம் நான் ஆபீஸ் போவேன், 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கணக்கு பாக்குறேன், தூங்குறது கம்மி,
எல்லாத்தையும் அவ்வளவு பக்காவா பாக்குறேன், எனக்கு ஒரு நாளாவது நீங்க ஆடு அடிச்சீங்களா அப்படின்றான். அப்பா சொல்றாரு, டேய் வீட்டுல இருக்கிற ஆடு அவ்வளவு உனக்கு தான்டா, என்னைக்கு வேணா அடிச்சு சாப்பிடலாமே. இவன் பாக்குற வேலையில ஆடு அடிக்கிறதே மறந்துட்டான். அவ்வளோ இது அத பண்ணும் இத பண்ணும். ஐயோ, அப்பா வேற மாதிரி, அண்ணனுக்கு உள்ள அன்பே இல்ல. ஆக்சுவலா கெட்ட குமாரன் தான் இவன் தான், பெரியவன் தான் கெட்ட குமாரன். வெளியே நிக்கிறான், வீட்டுக்கு வெளியே. புரியவே இல்லை அன்பு. நம்மளாம் என்ன பண்ணிருப்போம், ஏய் இங்க வா, இப்ப நாங்கெல்லாம் டான்ஸ் ஆட போறோம், நீ எங்க ஓரமா உட்கார்ந்து பாரு, நாங்க தான் செலிப்ரேட் பண்ணுவோம், நீ ஒரு ஸ்டெப்பும் போடாத, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறாள் நீ, எல்லாத்தையும் காசெல்லாம் எடுத்து வீணாக்கிட்டு வந்துருக்க, வாடா ஆடுறா டான்ஸ் ஆடு வா. ஆங்கில பைபிள்ல இருக்கு, they started to dance and celebrate. ஏன்னா இந்த மகன் செத்து போயிருந்தான், அன்பே புரியாதவனா வீட்டை விட்டு போயிருந்தான். ஆனா இன்னைக்கு வீட்டை தேடி வந்திருக்கிறான். அன்புனா என்னன்னு புரிஞ்சிருச்சு, அப்ப அன்பு புரிஞ்சிருச்சு. start to celebrate. பரலோகம் உங்களை கொண்டாடுகிறது. இந்த ஊர்ல எவனாவது செலிப்ரேட் பண்ணாம இருக்கலாம் உங்களுக்கு. பரலோகம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு ஒரு லைட் டான்ஸ் தான். பரலோகம் என்ஜாய் பண்ணுச்சு, கொண்டாடுச்சு, இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறது. ஏன் தெரியுமா, நீங்க இயேசு பிதா கிட்ட வந்திருக்கிறதுனால. இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க, ரிசீவ் தி லவ். இப்போ நான் உங்களை கட்டி பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களை கட்டி பிடிக்க முடியுமா சொல்லுங்க? ஒருத்தங்களை கட்டி பிடிக்கும் போது இப்படியே நின்னா கட்டி பிடிக்க முடியுமா? பெரியவன் அப்பதான் வீட்டுக்கு விட்டு இப்படியே நின்னுக்கிறான், எங்க போய் கட்டி பிடிக்க முடியும்? சின்னவன் நடந்து வரான், அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சார், அவன் ரிசீவ் பண்ணிக்கிட்டான். போடுங்கப்பா போடுங்கப்பா, புது ட்ரெஸ்ஸா கொடுங்க, ரொம்ப நாள் ஆச்சுட்டா, நல்ல ட்ரெஸ் போட்டு போடுங்க, மோதிரமா கொடுங்க, இந்த கை போட, போடு 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 போடு, மட்டனா போய் போடு, நல்ல பெரிய பீஸா போடு அப்படின்றான். Receive the love. எல்லாம் சொல்லுங்க, பிதாவே உங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்கிறேன். ரிசீவ் பண்ணிக்கோங்க, அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், இட்ஸ் நாட் லேட். ஒருவேளை யாரும் உங்களுக்கு அன்பு காட்டி இருக்காம இருந்திருக்கலாம். சின்ன வயசுல இருந்து யாரும் என்ன நேசிக்கலங்க, ஒரு நல்ல வார்த்தை கூட என்ன பார்த்து பேசினது இல்ல, யாரும் அன்பு காட்டல. விடுங்க சார், பரவாயில்ல விடுங்க. இந்த வீட்டுல ஒருத்தர் என்ன பாத்தீங்களா, அண்ணங்கார அது மாதிரி இருக்கும், வீட்டுல விடுங்க, அவனை தூக்கி போடுங்க. அப்பா இருக்காரு, உங்களை நேசிக்கிற அப்பா இருக்கிறாரு. பரபாசா இயேசுவான்னு வைக்கிறப்போ பரபாஸ் தான் எனக்கு வேணும்னு தெரிவித்தாரு. ஐ லவ் பரபாஸ், நான் பரபாசை நேசிக்கிறேன். பிதா பரபாசை தெரிந்து கொண்டார், அவனை விடுதலை செய். அவரு சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கலனா நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அன்றைய தினம் பிலாத்து பரபாசை விடுதலை செய்யல, பரம பிதா பரபாசை விடுதலை செய்தார். யாரு பரபாசு? நான் தான், நீங்க தான். உங்களை விடுதலை ஆக்கிட்டார், நீங்கள் விடுதலை ஆனீர்கள். எதுல இப்ப கட்ட வச்சுக்காதீங்க, பெருமையை கட்டி வச்சுக்காதீங்க, கோபம் எரிச்சல் எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க, போடுங்க, எல்லாத்தையும் எதுவுமே வேணாம். அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவின் அன்பு உங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லாம் சொல்லுங்க, பிதாவே உம்முடைய அன்பினால் நான் நிரப்பப்படுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்கிறேன். எல்லா கண்களை மூடி சொல்லுங்க, பிதாவே உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்கிறேன், உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்கிறேன், உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய அன்பினால் நிரப்பப்படுகிறேன். உம்முடைய அன்பிற்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய அன்பினால் நான் நிரப்பப்படுகிறேன். இந்த காலவேளை சொல்ற தேவனுடைய அன்பு உங்களை நிரப்புகிறது. ரிசீவ் பண்ணிக்கோங்க, அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அன்புல இருந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அன்பு காட்டுங்க. நீங்களா அன்பு காட்டணும்னு நினைக்காதீங்க, தோத்து போயிருவீங்க. ஆண்டவருடைய அன்பு இல்லாம நீங்க எதையாவது போய் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வேன்னு நினைச்சீங்கன்னா தோத்து போயிருவீங்க.
ஆண்டவரிடத்துல இருந்து அன்பை பெற்றுக்கொண்டு அப்புறம் அந்த ஆண்டவரின் அன்ப, அந்த பிதாவின் அன்ப, கண்டிஷன்லெஸ் லவ், கண்டிஷனே இல்லாத அன்பு. இதை செஞ்சாதான் நான் செய்வேன்றது இல்ல. நீ எதுவுமே செய்ய வேணாம். பரபாஸ் என்ன செஞ்சான்? கொலைகாரன், மோசமானவன், திருட, அயோக்கியன், கலகவாதி. அவனை அன்பு காட்டினார் பிதா. God loved Barabbas. இன்னைக்கு உங்களை நேசிக்கிறார். இந்த கால வேளை சொல்றேன், பிதாவானவர் உங்களை நேசிக்கிறார். பிதாவானவர் உங்கள் களி கூறுகிறார். பிதாவானவர் உங்களில் பாசமா இருக்கிறார், உங்கள் விருப்பமாக இருக்கிறார், கொண்டாடுகிறார். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பிதா, உம்முடைய அன்பு இங்க வந்துக்கிற ஒவ்வொருவரையும் மூடட்டும் கர்த்தாவே. இந்த கால வேளையிலே உம்முடைய அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் கர்த்தாவே. உம்முடைய அன்பு நிரப்பட்டும், ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும். அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய பாரம், அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய கவலைகள், பழைய வாழ்க்கைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைக்கப்படுவதாக, மறக்கப்படுவதாக, அது இருதயத்திலிருந்து வெளியே போவதாக. உம்முடைய அன்பு மாத்திரம் நிரப்பப்படட்டும். உம்முடைய அன்பை மாத்திரம் பெற்றுக்கொள்வார்களாக. நீர் எங்களை நேசிக்கிறது போல நாங்களும் மற்றவர்களை நேசிக்க அந்த அன்பு உதவி செய்யட்டும். அந்த அன்பு பெருகட்டும், எங்களுக்குள்ள அந்த அன்பு பெருகட்டும், வழிந்தோடட்டும். அநேகர் பார்த்து இந்த அன்பை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. அற்புதங்களை செய்யட்டும். இந்த இருதயத்திலே அன்பினால் நிரப்பப்பட்டபடினாலே உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் நடக்கட்டும் கர்த்தாவே. இந்த கால வேளையில் என்ன தேவையோட வந்திருந்தாலும் அந்த ஆசைகள், விருப்பங்கள் இயேசுவின் நாமத்தால் நிறைவேறுவதாக. பிதாவே, நீர் எங்கள் மேல் அன்பாயிருக்கிறீர், எங்களுக்கு நன்மையை செய்ய விரும்புகிறீர். இந்த பூமியிலேயே எங்களை நீங்க நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நன்மை செய்யறதுக்கு யாருமே இல்லை. அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இங்க வந்துக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், அந்த நன்மைகளை வாழட்டும் கர்த்தாவே. ஒருவருக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.